Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோம் tab கீழ இருக்கிற எடிட்டிங் குரூப்ல இருக்கிற fill கீழ இருக்கிற Justify தாங்க. Justify ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரொம்ப டைம் சேவிங்கான ஒரு ஃபீச்சருங்க. அத சட்டுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படினா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ அப்படின ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் எக்ஸெல்லியே. இது ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு சூப்பர்வைசர் ஃபீட்பேக் கொடுக்கிறது. சரி நீங்க ஃபீட்பேக் கொடுக்கும்போது சூப்பர்வைசருக்கு நமக்கு ஒரு சில சஜஷன் கொடுக்கிறோம். நீங்க இத ஞாபகம் வச்சுக்கணும்பா ஃபீட்பேக் கொடுக்கும்போது அப்படினு சொல்லி நம்ம கொடுக்கிறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இங்க டைப் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அந்த ஒரு பாக்ஸ் கரெக்ட்டா இந்த ப்ளூ பாக்ஸ்க்குள்ள வராம தான் இருக்கணும் அந்த கோடுக்குள்ள. அது வராம அது தாண்டி போயிட்டே இருக்குங்க. யூசுவலா நம்ம இது என்ன பண்ணுவோம் அப்படினு சொன்னா இந்த பாக்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கு என்ன டைப் பண்ணி வச்சிருக்கோம்ன்றத நம்ம இங்க பாப்போம் அந்த செல்ல. சோ இப்படி டைப் பண்ணி வச்சிருக்கேன். சோ இது என்ன பண்ணுது அப்படினு சொன்னா இந்த டு இம்ப்ரூவ் ஆன் அதுக்கு மேல போகுது இல்லீங்களா? சோ அப்ப நான் என்ன பண்ணுவேன் இந்த இம்ப்ரூவ்க்கு மேல இருக்கிறத கட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணுவேன். கரெக்ட்டுங்களா? சோ அதுவே எக்ஸெல்ல பண்ண சொல்லணும். அதுவே நான் இங்க நடுவுல வந்து இங்க இன்னொரு வேர்ட் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு டைப் பண்றோம்னு வெச்சுக்கோங்க. அது என்ன ஆயிடும்னா நமக்கு இன்னும் தள்ளி போயிடும். இப்படிலாம் இல்லாம அதுவே நம்ம எக்ஸெல்ல பண்ண சொல்றோம்னு வெச்சுக்கோங்களேன். சட்டுன்னு பண்ணிடும். எப்படின்னு சொன்னா நான் மறுபடியும் அந்த உங்களுக்கு பேக் டு கண்ட்ரோல் Z கொடுத்து அதே லைன் வைக்கிறேன் பாருங்க. எக்ஸெல்ல நான் என்ன சொல்லணும்னா எக்ஸெல் எனக்கு இந்த இடத்துக்குள்ள எடுத்துட்டு வந்து வச்சிருப்பா இத அப்படின்னு சொல்றேன். சோ அது எப்படி சொல்லுவோம்னு சொன்னா ஃபில்ல போயிட்டு Justify அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா எக்ஸெல் சொல்ல நான் ஃபில் பண்றேன் இந்த இடத்துக்குள்ள. அதாவது நான் என்ன பண்றேன் இந்த B ல இருந்து G காலம்குள்ள ஃபில் பண்றேன். ஆனா எனக்கு ரோ கீழ வரும் இல்லையா? எப்படி இருந்தாலும் உங்களுக்கு டெக்ஸ்ட் அதிகம் தானே. சோ ரோ கீழ வரும். ஓகேவா அப்படின்னு சொல்லி கேக்கும். below selected rangeன்னு கேக்கும். நான் ஓகே அப்படின்னு சொன்னோம்னா கரெக்ட்டா ஃபிட் பண்ணி எடுத்து வந்து இதுக்குள்ள வச்சிருது பாருங்க. நம்ம முன்னாடி எதை வந்து செஞ்சோமோ அதே எக்ஸெல் எடுத்து வந்து ஃபிட் பண்ணிடுது. சரி இத நான் மறுபடியும் ஒரு லைன் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வெச்சுப்போமே. அப்ப என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ஓகேப்பா எனக்கு இது ஒரே லைன்ல இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் நான் இதை கட் பண்ணி வைக்காத எனக்கு இது என்னன்னு படிக்கணும் நான் இன்னொரு காப்பி பண்ணணும் இது அப்படின்னு சொல்லும்போது இதை ஃபில் போயிட்டு அதாவது இவ்வளவு தூரம் இருந்தாலும் பரவாயில்ல அதாவது இத்தனை எஸ் வரைக்கும் காலம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி ஜஸ்டிஃபை கொடுத்துட்டீங்கன்னா அதை ஒரே லைனா எடுத்து வந்து கொடுத்துருவோங்க எக்ஸல். அவ்வளவுதான் நம்மளோட ஒர்க்கை சட்டுன்னு முடிச்சிடும். கட் காப்பி பேஸ்ட் கிடையாது கன்காட்டினேட் கிடையாது எதுவுமே கிடையாது. டக்குன்னு முடிச்சிடும். ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குங்க. என்ன அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு செல்லுக்குள்ள அது 255 கேரக்டர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். என்ன அப்படின்னா லென்த் போட்டா நமக்கு எத்தனை கேரக்டர்ஸ்னு காமிக்கும். கரெக்டா 255 இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சும்மா கொடுக்குறேன். அது 260 கேரக்டர்ஸ் ஆக்கிட்டேன். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தெரியுதுங்களா? மேல பாருங்க டெஸ்ட் இருக்கா? சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இத செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்குள்ள எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஃபில் போயிட்டு ஜஸ்டிஃபை அப்படின்னு கொடுத்தோன்னே டெக்ஸ்ட் வில் எக்ஸ்டெண்ட் பிலோ செலக்டட் ரேஞ்ச் முன்னாடி கேட்டதே தான் கேக்குது. வேற எதுவுமே உங்களுக்கு அடிஷனலா கேட்காது. ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னே இங்க பாருங்க கரெக்டா அது வரைக்கும் தான் வந்து அதுக்கு மேல இருக்கிறது காணா போயிடுச்சு. ஓகேங்களா? அந்த டெஸ்ட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணாலும் அது காணா போயிடும். சோ இது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்க. சோ 255 கேரக்டர்ஸ்க்கு மேல எது இருந்தாலுமே அதை நம்மளோட எக்ஸல் என்ன பண்ணணும்னா கட் பண்ணி விடணும். அது நமக்கு தெரியாம போயிடும். சோ அந்த அதுல மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபீச்சர் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர். இதே நான் வந்து இல்லப்பா எனக்கு இவ்ளோ பெருசா நீ எடுத்துட்டு வராத இதுக்குள்ள மட்டும் எடுத்துட்டு வா அதாவது இதுக்குள்ள மட்டும் எனக்கு வந்தா போறோம் இதுக்குள்ள மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொன்னா அதையும் நமக்கு செஞ்சு கொடுத்துரும். இங்க பாருங்க ஃபில் போயிட்டு ஜஸ்டிஃபை கொடுத்து பாருங்க நான் கீழே எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொன்னோம். ஓகே அப்படி எடுத்துட்டு இதை கொடுத்துரும். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இல்ல நீ எனக்கு இதுக்குள்ள எடுத்துட்டு வாயே அப்படின்னு சொன்னாலும் செஞ்சிருங்க. சோ எதுவா இருந்தாலுமே நம்ம டிசைட் பண்றதுதான். சோ ஜஸ்டிஃபை அதுக்குள்ள எடுத்து வந்து பெர்ஃபெக்ட்டா ஃபிட் பண்ணி விட்டுட்டோம் நமக்கு. ஓகேவா? சோ இதுதான் நமக்கு ஜஸ்டிஃபை ஃபீச்சருங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர். இதை நம்ம ஒரே லைன் ஆக்கணும்னால இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி ஆக்கணும். சோ இதை வந்து ஓகேப்பா எனக்கு ஒரே லைன் ஆக்கு நீ எனக்கு இவ்ளோ காலம்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இதுவே நம்ம வந்து கே காலம் வரைக்கும் எடுத்துட்டு போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜஸ்டிஃபை கொடுக்குறேன் பாருங்க கே வரைக்கும் இருக்கிறத எடுத்துட்டு வந்துட்டு மிச்சத்தை எடுத்து கீழே பிளேஸ் பண்ணிடும். ஓகேங்களா? சோ நம்ம எந்த காலம் வரைக்கும் அதை ஜஸ்டிஃபை பண்ணா போறோம் அப்படின்னு செலக்ட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஜஸ்டிஃபை பண்ணி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துரும். சோ இதுவே வந்து நான் வந்து கே இல்லாம எடுத்துட்டு வந்து எஸ் வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம ஜஸ்டிஃபை அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரே லைனா ஆக்கி கொடுத்துரும் நமக்கு. ஓகேங்களா? சோ
இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர்னா இதனால தாங்க சொன்னேன். ஓகே, இதுதாங்க ஜஸ்டிஃபை. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முந்தின வீடியோல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஃபில்ல இருக்கிற ஆட்டோ ஃபில் அண்ட் ஃபிளாஷ் ஃபில் என்னன்னு பார்த்தோம். அதை பார்த்த ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, சகி நீங்க எனக்கு இதை காமிக்கும் போது உங்களுக்கு டவுன் அப்படிதான் காமிச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னா சண்டே அப்படின்றது இப்படி மட்டும்தான் கொடுக்க முடியுமா எங்களால, இதுக்கு இப்படிதான் கொடுக்க முடியுமா, நான் வந்து இப்படி மேல கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா பண்ணலாங்க. அதாவது இந்த ஹேண்டில் இருக்கு இல்லைங்களா, ஃபில் ஹேண்டில் இது இருக்கு இல்லைங்களா, நீங்க இதை எந்த பக்கம் வேணா எடுத்துட்டு போகலாம். இப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா இப்படி ஃபில் பண்ணலாம். இல்லப்பா எனக்கு இப்படி வேண்டாம் மேல் பக்கம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட மேல் பக்கம் பாருங்க, சாட்டர்டே ஃப்ரைடே தேர்ஸ்டே அப்படி ஃபில் பண்ணலாம். இல்லப்பா எனக்கு நீ இதை இப்படி எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொன்னா கூட, இருங்க உங்களுக்கு இது நிறையவா வந்துருச்சு, நான் சண்டேவை மட்டும் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு நிறையவா தெரியும். இப்போ நான் இப்படி செலக்ட் பண்ணி இப்படி கொடுத்தேன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி ஃபில் ஆகும். அதுவே இப்படி செலக்ட் பண்ணி இப்படி கொடுத்தனாலும் எனக்கு இப்படி ஃபில் ஆகும். அதையே நம்ம இப்படி செலக்ட் பண்ணி இப்படி கொடுத்தாலும் இப்படி ஃபில் ஆகும். சரிங்களா? சோ இந்த ஃபில் அப்படின்றத நம்ம ரைட் லெஃப்ட் டாப் பாட்டம் எப்படி வேணா ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு லைனை நான் விட்டுருந்தேன். ஸோ இதை எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும் போது எனக்கு அது உங்களுக்கு நான் சொல்லலை அப்படின்னு தெரிஞ்சு, அதனால தான் இந்த ஒரு வீடியோல இதையும் ஆட் பண்ணணும்னு நினைச்சேங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.